ஒவ்வொரு கூட்டு கிரகங்கள் இணையும் பொழுதும் உலக அளவில் அது பெரிய இம்பேக்டை அது கொடுக்குது. அப்போ சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் செவ்வாயை பார்க்கும் பொழுது செவ்வாய் அதிக பிரச்சனைகளை, நிலத்துக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தற்சமயம் வரப்போகுது. இப்போ இந்த கிரக பார்வைகள்னால என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னா, மக்கள் இந்த போரால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இப்போ வரப்போகுது. உலக தலைவர்களுக்கும் பெரிய ஆபத்துகள் அது ஏற்படுத்தும். ஏன்னா ரிஷப வீடுங்கிறது பெண்கள் வீடு, அது பெண் வீடு. பெண்களுக்கு இந்த 40 நாளுங்கிறது நிறையா ஆபத்துகளை கண்டிப்பாக கொடுக்கும். பொருளாதாரம் மாறும். அடுத்து கண்டுபிடிப்புகள் நிறையா மாறும். புதிய நோய்கள் உருவாகக்கூடிய அமைப்பு வரும். புதிய பொருளாதார கொள்கைகள்ங்கிறது வரும். இந்திய அளவுலையும் தமிழக அளவுலையும் எந்தெந்த மாதிரி ஏரிடர்கள்லாம் கிரக நிலைகளின் அடிப்படையில் ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது சார்? அதான் நீரால் ஒரு பெரிய பேரழிவு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. இந்த நீரால்ங்கிறது என்னன்னா, ஒன்று நீர் இல்லாமல் அவதிப்படுறது, இல்லைன்னா திடீர் வெள்ளம் ஏற்பட்டு ஒரே நாளில் பெரிய ஹெவி ரெயின் பெஞ்சு வெள்ளமாக்கி விட்டு போகிறது. 2027க்குள்ள ஒரு சுனாமியை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது கட்டாயம் ஏற்படுத்தும். நிலத்தை பார்க்குறதுனால சனி செவ்வாய்னா நிலத்தில் மக்கள் ரத்த ஆறு ஓடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மக்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஆண்டு இருக்கு. தமிழால் இணைந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழறிவின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அஸ்ட்ராலஜர் காந்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த 6 கிரகங்களுடைய சேர்க்கையினால உலக பொருளாதாரம் அண்டு போர் கொஞ்சம் பதற்றமான சுச்சுவேஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நடுவில் கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. திருப்பியும் அந்த பதற்றமான சுச்சுவேஷனுக்கு உலக நாடுகள் தள்ளப்பட்டிருக்கு. எதனால் இது ஏற்படுது சார் ஆன்மீக ரீதியாக? இப்போ ஜோதிடத்தில் கிரக இணைவுகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒவ்வொரு கூட்டு கிரகங்கள் இணையும் பொழுதும் உலக அளவில் அது பெரிய இம்பேக்டை அது கொடுக்குது. கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு ராசியில் உங்களுக்கு நெருப்பு ராசியில் கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தனால வைரஸ் கிருமினால் உலக அளவில் அது பாதிப்புங்கிறது ஏற்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ மீன ராசியில் அந்த 6 கிரகங்கள்ங்கிறது ஒன்று சேர்ந்தது. இந்த 6 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அது February 14th ஆரம்பித்தது. May 14 வரைக்கும் இந்த பீரியட் சொன்னோம். அதில் கிரகங்கள் இணைந்தது. February 18, February 28 கிரகங்கள் ஒன்று இணைஞ்சனால உங்களுக்கு அந்த ஐரோப்பியா கண்டத்தில் உங்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகள்லையும் அந்த பாதிப்புகளை அது கொடுத்தது. ஸோ அந்த ஏரியாவில் எந்த இடத்துல அந்த கிரகங்கள் ஒன்று கொடுத்தோ அதை பொறுத்து பாதிப்புகள்ங்கிறது இருக்கும். அந்தந்த நாடுகளுக்குரிய பாதிப்பை அது கட்டாயம் கொடுத்துரும். இப்போ இடைப்பட்ட காலங்களில் இந்த மேலேருந்து இப்போ June 20 வரைக்குமே இந்த கிரக பார்வைகள்ங்கிறது இல்லாமல் இருந்தது. அதாவது சனி செவ்வாயை பார்க்கும்போது, செவ்வாய் ராகு கேதுக்களை பார்க்கும் பொழுதும் இந்த கிரக இணைவுகள் பார்வைகள்னால உலகளவில் பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். நான் முன்னாடி சொன்னேன், கஜானா வீடான மீனத்தில் இந்த கிரகங்கள் இணைஞ்சனால உலகளவில் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னோம். இப்போ அந்த வீட்டில் இருக்க சனி இப்போ செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது June 20 பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த செவ்வாய் உங்களுக்கு மாறக்கூடிய இடம் நிலராசியான ரிஷப ராசிக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. இது நீர் ராசியில் இந்த சனிங்கிற கிரகம் இருக்குது. அப்போ நீர் அப்படிங்கிறது இந்த பெட்ரோல் திரவம் சம்மந்தப்பட்ட அது சம்மந்தப்பட்ட போருங்கிறது இப்போ வந்திருக்கு. அதனால தான் இப்போ டீசல் பெட்ரோல் விலைங்கிறது உயர்ந்திருக்கு. அப்போ நீர் ராசியில் இருக்க அந்த சனி செவ்வாயை நிலத்தில் இருக்க ரிஷப வீட்டில் இருக்க செவ்வாயை அவர் பார்வையிடுறார். அப்போ சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் செவ்வாயை பார்க்கும் பொழுது செவ்வாய் அதிக பிரச்சனைகளை, நிலத்துக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தற்சமயம் வரப்போகுது. இப்போ சனி செவ்வாயை பார்த்து செவ்வாய் பார்வையிடக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்குறாரு, நெருப்பு வீட்டை பார்க்குறாரு. அப்போ நிலத்திலிருந்து நெருப்பு வீட்டை கேது இருக்க இடத்துல பார்க்குறாரு. இப்போ இந்த கிரக பார்வைகள்னால என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னா, மக்கள் இந்த போரால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இப்போ வரப்போகுது. இது உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு பெரிய இம்பேக்டை அது ஏற்படுத்தும். உலக தலைவர்களுக்கும் பெரிய ஆபத்துகளை அது ஏற்படுத்தும். ஏன்னா சிம்ம வீட்டில் இருக்க கேதுவை இப்போ செவ்வாய் ரிஷப வீட்டிலேருந்து 4ஆம் பார்வையாக அவர் பார்க்குறாரு. நில வீட்டிலேருந்து நெருப்பு வீட்டை பார்க்குறனால நெருப்பால்
அல்லது வந்து மக்களுக்கு பெரிய கண்டத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உலக தலைவர்கள் யாருக்காவது ஆபத்துகளை, உயிரிழப்புகளை அது ஏற்படுத்திடும். இந்த போர் சூழ்நிலையில் கண்டிப்பாக பெரிய பெரிய தலைகள் உருளக்கூடிய வாய்ப்புங்கிறது கட்டாயம் ஏற்படுத்தும் உலக அளவிலேயே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செவ்வாயோட பார்வை விருச்சகத்தை பார்க்குது. ஸோ அப்போ விருச்சகம் அப்படிங்கிறது மறைமுக பொருள் ஏதாவது உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வரும். இப்போ அணு ஆயுதங்கள் இப்போ ஒரு நாட்டில் இல்லவே இல்லாமல் திடீர்னு அது இருக்கும், அது வந்து வெடிக்கும், மக்களை பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது அணு ஆயுதம்னு இல்லை, ஏதோ ஒரு உலகத்துக்கு புது விதமான ஆபத்து அப்படிங்கிறது இப்போ கட்டாயம் ஏற்பட போகுது. இது வந்து இந்த 42 நாள் நடக்கும், அதுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும். ஜூன் 20 இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. அது வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து ரிஷப வீட்டில் இருப்பார். ஸோ அந்த 42 நாள் சனி பார்வையில் செவ்வாய் வந்து சிக்கி, செவ்வாய் வந்து சிம்ம வீட்டை, விருச்சக வீட்டை, தனுசு வீட்டை பார்க்குறாரு. தனுசு வீடு அப்படின்னாவே அது வில் அம்பு போர். அப்போ இப்போ போர் பதட்டத்தை உலகம் மூலம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை கட்டாயமாக அது ஏற்படுத்தும். இப்போ நடக்கிற அந்த ஈரான் அந்த இஸ்ரேல் போர் தவிர மற்ற நாடுகளுக்கு இடையிலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர் பதட்டத்தை ஏற்படுத்த போகுது. மக்கள் பேரழிவுகளுக்கு சந்திக்கக்கூடிய நேரங்கிறது இப்போ இருக்குது. ஏன்னா பொதுவாகவே இது வந்து இந்த நெருப்பால் ஏற்படக்கூடியதுங்கிறது வந்து நோயினால் பாதிக்கப்படுறாங்க, இல்லை மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அது ஏற்படுத்துது. அதே நேரம் குறிப்பாக ரிஷப வீடுங்கிறது வந்து பெண்கள் வீடு, அது வந்து பெண் வீடு. ஸோ அப்போ பெண்களுக்கு இந்த 40 நாளுங்கிறது வந்து நிறையா ஆபத்துகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, இந்திய அளவுலையும் சரி, பெண்கள் பாதுகாப்புங்கிறது இல்லாமல் இருக்கும், வெளிச்சத்துக்கு வரும். இந்த காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதனால் வந்து அவமானப்படுறது, அது எந்த காதல் பண்ணாலும் சரி. இப்போ இது வரைக்கும் மறைமுகமாக ஒரு காதலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த காதல் வெளிச்சத்துக்கு வரும். அப்போ அதன் மூலமாக அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். அது வந்து இந்த நேரம் வந்து உகந்த நேரம் அல்ல காதலர்களுக்கு. எந்த காதல் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அது வெளிச்சத்துக்கு வரும், அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எப்படி வந்து உலகளவில் போர் வந்து வரப்போகுதுன்னு சொல்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஒரு போர் பதட்டத்தை அது ஏற்படுத்திடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக, ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதை வந்து கஜானாத மீன வீட்டிலேருந்து சனி பார்வையிறாரு. அப்போ குடும்பங்களில் பொருளாதார விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் அடையக்கூடிய காலங்கிறது ஜூன் 20 இருந்து இந்த ஆகஸ்ட் 2 வரைக்கும் பொருளாதார கஷ்டங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஏதாவது நான் முன்னாடி சொல்லி இந்த பண பரிவர்த்தனைகளையோ அல்லது பணத்திலையோ வந்து மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நோட்டு மாற்றுறதா சொல்கிறாங்க. அது வந்து இந்த நோட்டுகளை மாற்றிட்டு பிளாஸ்டிக்கில் வெளியிடுறேன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி உலக அளவில் கூட ஏதாவது வந்து இந்த பண பரிவர்த்தனைகள்லையும் சரி, அதே மாதிரி பணப்புழக்கத்திலையும் பணத்தினால வந்து சில சங்கடங்களையும் அல்லது ஒரு மாற்றத்தையும் இப்போ அடையக்கூடிய நேரமாக இந்த காலகட்டத்தில் நிறைய அறிவிப்புகள் வரும் உலக அளவில். அது கண்டிப்பாக அது சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சார், இந்த 2026 தொடங்கினதுலேருந்தே வந்து இந்த போர் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எப்போ வந்து இந்த பதட்டமான சுச்சுவேஷன்லாம் தணிந்து மக்கள் நார்மலான லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கான காலமாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது சார்? இது வந்து அடுத்த சனிப்பெயர்ச்சி ஆகணும். இப்போ 2028 வரைக்கும் இந்த கஜானா சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட மக்கள் பிரச்சனைகள்லாம் வந்து வரதான் செய்யும். அடுத்த சனிப்பெயர்ச்சியும் அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்ங்கிறது இல்லை. அப்போ இங்கிட்ட ஒரு வருஷம், அங்கே ஒரு 2.5 வருஷம், ஒரு 3.5 வருஷம், 4 வருஷத்துக்கு இதே நிலை தான் நீடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது ஏற்பட போகுது. ஏன்னா அடுத்து வர்றது மேச வீட்டுக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு தலைமையான அமைப்புக்கு வராரு. அப்போ 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வாழ்க்கையில் மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு திரும்ப 30 ஆண்டுகள் கழித்து வராரு. அப்போ 30 வருஷத்துக்கு ஒரு தடவை கலாச்சாரம் மாறும், பொருளாதாரம் வந்து மாறும், அடுத்து கண்டுபிடிப்புகள் நிறையா மாறும், புதிய நோய்கள் உருவாகக்கூடிய அமைப்பு வரும், புதிய பொருளாதார கொள்கைகள்ங்கிறது வரும். அதே மாதிரி இப்போ இந்த ஏஐங்கிறது வந்து வந்திருக்கு. இது அடுத்த சனிப்பெயர்ச்சியிலையும் இதை விட பிரம்மாண்டமான ஒரு முன்னேற்றத்தை அடையும். கொஞ்ச காலத்துக்கு அது பீக்கில் போகக்கூடிய அமைப்புங்கிறது கட்டாயம் ஏற்படுத்த தான் செய்யும்.
ஓகே சார். அதே மாதிரி வந்து இந்த போர் சம்மந்தமாகவே இப்போ வந்து இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் அந்த போர் வந்து இப்போ கொஞ்சம் தணிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் அமெரிக்கா மற்ற நாடுகள்கிட்டையும் வந்து இப்போ போர் தொடங்குற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இது மற்ற நாடுகளுக்கும் அடுத்தடுத்து கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி வந்து இயற்கை ரிலேட்டடாக அந்த சூப்பர் எல்னினோ மாதிரியான பேரிடர்கள்லாம் வரப்போறதா வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இது எல்லாமே இந்த கிரகத்தினால தான். இப்போ ஒரு 6 கிரகம் சேர்ந்துச்சு 1 இயர் வந்து லாக் ஆனோம் இல்லையா, அது மாதிரி இப்போ வந்து போன பிப்ரவரியில் 18ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் கிரகங்கள் ஒன்று சேர்ந்தது. அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த இம்பேக்ட் இருக்கும். அதுவும் வந்து அதில் அந்த கேப் விடுறது வந்து இந்த கிரக பார்வைகள் இல்லாமல் இருக்கும்போது தான். அது திரும்ப இப்போ தொடங்கிடுச்சு. இது வந்து ஆகஸ்ட் வரைக்கும் தொடரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நவம்பர் மாதம் வந்து திரும்ப அதே மாதிரி செவ்வாய் சனி பார்வைகள் இதெல்லாம் திரும்ப அது வந்து தொடங்கும். மொத்தத்தில் வந்து இந்த வருஷம் அடுத்த வருஷம் வரைக்குமே கொஞ்சம் அதீதமாக தான் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி இயற்கை பேரழிவுகளும் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்புங்கிறது கட்டாயம் உண்டு. ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் திரும்ப கிரகங்கள் வந்து அந்த செவ்வாய் சனி பார்வைகள் இதெல்லாம் வந்து திரும்ப வரப்போகுது. செவ்வாய் கேது இணையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ அந்த காலகட்டங்கள்லாம் வந்து நிறையா உலக தலைவர்கள் அவங்களுக்குள்ள ஒரு போர், அவங்கெல்லாம் இழப்புகள் மக்களுக்கு வந்து அதிகமாக கும்பலாக இறக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை மூலமாக அதிக வெப்பத்தினால வந்து ஒரு பேரழிவுகளை சந்திக்கிறது, அதெல்லாம் வந்து கட்டாயம் தொடர்தான் செய்யும். அவங்க சொன்ன அறிவியல் ரீதியாக ப்ரெடிக்ட் பண்ணது கட்டாயம் நடக்கும். ஏன்னா எல்னினோனால அதிக வெப்பம், அதிக குளிர், அதிக மழைப்பொழிவு இதெல்லாம் வந்து ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அது ஜோதிட ரீதியாகவும் கரெக்டாக இருக்குது. அந்த தலைவர்கள்னாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாட்டோட தலைவர்கள் இப்போ தமிழக முதல்வர்னால தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணவும் முடியாது. அன்கண்ட்ரோலில் இருக்கும், அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. இது வந்து யாராக இருந்தாலும் திரு விஜய் அவர்களுக்கு திறமை இல்லை அல்லது வந்து அவர்களால் கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு நம்ம சொன்னாலும் சரி, இல்லை வேறொருத்தர் முதலமைச்சராக இருந்தாலும் இதே நிலைமை. யார் அந்த சீட்டில் உட்கார்ந்தாலும் இந்திய அளவுலையும் சரி, ஒவ்வொரு மாநிலங்கள் அளவிலும் சரி, ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் இருக்கக்கூடிய கலெக்டர்களாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு தலைவலி அதிகமாக இருக்கும். மண்டை சூடு ஏறும்பாங்கள்ல, அது வந்து அந்த தலைவர்களாக இருக்க எல்லாருக்குமே கட்டாயம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அவங்களுக்கு பேராபத்துகள் இருக்குது. மக்களுக்கும் சொல்ல முடியாத நிறைய அனைத்து கஷ்டங்களும் வரக்கூடிய நேரம் தான் வந்து இருக்குது. அதில் குறிப்பாக வந்து இந்த ஆகஸ்ட் 20 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது இந்த வருஷத்தில் இது முக்கியமான காலம் சார். அதே மாதிரி இப்போ இந்திய அளவுலையும் தமிழக அளவுலையும் எந்தெந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள்லாம் கிரக நிலைகளின் அடிப்படையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? அதான் நீரால் ஒரு பெரிய பேரழிவு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. இந்த நீரால்ங்கிறது என்னென்னா, ஒன்று நீர் இல்லாமல் அவதிப்படுறது, இல்லைன்னா திடீர் வெள்ளம் ஏற்பட்டு ஒரே நாளில் பெரிய ஹெவி ரெயின் பெஞ்சு வெள்ளம் ஆக்கி விட்டு போகிறது. ஏன்னா ரெண்டுமே யூஸ் இல்லை, ஒரு விவசாயத்துக்கு கூட அது பயன்படாது, அல்லது அது சேமித்து வைக்க முடியாத சூழ்நிலைகளை எதிர்பாராத நேரத்தில் வரும். அதே மாதிரி அதீத வெப்பமும் அந்த மாதிரி ஒரு பேரிடர்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. உலகளவில் பார்த்தி இந்த தட்டுக்கள் மூவ் ஆகுறதுனால பூகம்பம் வருது. நீராளுங்கிறப்ப ஒரு சுனாமி மாதிரி ஒரு பேரிடர் வரக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது கட்டாயம் இருக்குது. இந்த 2027க்குள்ளே ஒரு சுனாமியை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது கட்டாயம் ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த போர்க்கப்பல்கள், இந்த எண்ணெய் கப்பல்கள் வந்து எரியறது, இல்லை அதன் மூலம் வந்து நீர்மூழ்கி கப்பல்களில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது, நீர் சார்ந்த அந்த போக்குவரத்து வழித்தடங்களில் பாதிப்புகளை கட்டாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. நிலத்தை பார்க்குறனால சனி வந்து செவ்வாயிருக்குன்னா நிலத்தில் மக்கள் ரத்த ஆறு ஓடும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மக்கள் வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஆண்டு இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த முஸ்லீம் நாடுகள் அப்படிங்கிறது வந்து இந்த செவ்வாய் கேது இணையக்கூடிய காலகட்டங்களில் அதெல்லாம் நடக்க போகுது. அதனால் 26, 27 நிறைய ஒரு துன்பங்கள், கஷ்டங்கள் கட்டாயம் மக்களுக்கு பேரிடர்கள் வரத்தான் போகுது சார். அதே மாதிரி வந்து இப்போ வந்து இந்திய அளவில் எண்ணெய் தட்டுப்பாடு நிறைய இடங்களில் ஏற்பட்டிருக்கு. நம்ம பிரதமர் கூட வந்து எண்ணெய் கொஞ்சம் சீக்கிரமாக யூஸ் பண்ணுங்கள், அதாவது பெட்ரோல் டீசல் மாதிரியான பொருட்களை கொஞ்சம் சீக்கிரமாக பயன்படுத்துங்க அப்படிமாலாம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வேறு எந்தெந்த கனிம வளங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிரக நிலைகளின் அடிப்படையில் வருங்காலங்களில் எப்படி சார் இருக்க போகுது? கிரகங்கள் அடிப்படையில் முதல்ல திரவ பொருட்கள்னால் பாதிப்புங்கிறது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணதான், அந்த பாதிப்புங்கிறது இருக்கும். அதே மாதிரி அதீத வெப்பம், ஏன்னா வந்து சூரியன் வீட்டில் கேது இருக்கார். ஸோ அப்போ வெப்பம் நெருப்புனால வந்து மக்களுக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த நெருப்பை உண்டாக்கக்கூடிய மூலப்பொருட்கள்னு பார்க்குறப்ப தான் பெட்ரோல் டீசல் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இயற்கை அழிவுகளில் இந்த மரங்கள்லாம் தீப்பற்றி எரிகிறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்பட போகுது.
அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கனிம வளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உப்புனால் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். உப்புனால் புது வியாதி வர்றது அல்லது வந்து உப்பளங்களில் பாதிப்பு ஏற்படுறது, அதெல்லாம் வந்து ஒரு அந்த நவம்பர் இந்த காலகட்டங்களில் அது மாதிரியான கனிமங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த குவாரிகள் இருக்கு இல்லையா, கல் குவாரிகள், இதெல்லாம் வந்து அதில் வந்து ஏதோ ஆக்சிடெண்ட் ஏற்படுற மாதிரி அதனால் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. இப்போ சார் இறுதியாக வந்து இந்த சனி செவ்வாய் சேர்க்கையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சார்? முதல்ல பாதிக்கப்படக்கூடிய ராசி அப்படின்னா ரிஷபராசி தான். ரிஷபராசிக்கு செவ்வாய் வந்து சனி வந்து மீன வீட்டில் வந்து ரிஷபத்தை பார்க்குறனால ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு நிறையா ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிற போய் அது தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். குடும்பத்தில் கலகங்களை ஏற்படுத்தும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தொல்லை தரக்கூடிய நேரமாக தான் இப்போ அவங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஆசான்களை அவங்க இழந்துருவாங்க, நல்ல பார்ட்னரை இழந்துருவாங்க, நல்ல காதலர்களை இழந்துருவாங்க. நல்ல கணவன் மனைவிகள் பிரிவுனால் நல்ல கணவர் நல்ல மனைவி இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. ஸோ இந்த நேரத்தில் வாக்குவாதங்கள் பண்ணுறது அல்லது வந்து தேவையில்லாத ஒரு வீண் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்லையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் அமைதியாக இருந்து நம்ம இருக்கிறவங்களோட அனுசரித்து வாழ்ந்தால் ரிஷபராசிக்காரங்களுக்கு பாதிப்பு வராது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செவ்வாய் தன் பார்வை வந்து சிம்ம வீட்டை பார்க்குறாரு. அப்போ ரிஷபராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிக பாதிப்பாக அது கொடுக்க போகுது. ஏன்னா சனி செவ்வாயை பார்த்து செவ்வாய் குரூரம் ஆயிட்டார். அவர் பார்க்குற இடம் வந்து சிம்ம வீட்டில் இருக்க கேதுவை பார்க்குறாரு. ஸோ அப்போ செவ்வாய் கேது பார்வையினால் வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணுறது, தலையில் ஆப்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பாதிப்புகள்ங்கிறது கட்டாயம் உண்டு. 3 நட்சத்திரக்காரங்களுக்கு பாதித்தாலும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அதீதமான துன்பங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது இப்போதைக்கு இருக்குது. அது வந்து சிம்ம ராசிக்காரங்களை பாதிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பார்வை 7ஆம் பார்வைங்கிறது இருக்குது. அதனால் இந்த செவ்வாய் சனி செவ்வாய் தன் வீட்டையே பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறதுனால மர்ம உறுப்புகளில் பாதிப்பு அல்லது வந்து வயிற்று அடி வயிற்றில் பாதிப்புகளை கொடுக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத ஒரு கண்டங்கள் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ தனுசு ராசிக்காரங்க அதிகமான துன்பத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைங்கிறது இருக்கும். ஏன்னா தனுசு வந்து அந்த போர் வில் அம்பாக இருக்கனால அதில் செவ்வாய் பார்க்குறனால தனுசு ராசிக்காரங்க போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஆக்சிடெண்ட் ஆகிறது இது மாதிரி தொந்தரவுகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கும். விபத்து கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. மொத்தத்தில் ரிஷபம், அடுத்து சிம்மம், விருச்சகம், தனுசு, இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு அவங்கவுங்க தசாபுத்தி அடிப்படைகளில் அந்தந்த ஒரு அளவு இருக்கும்ல, ஒரு 10% அடிபடுறது, 50% அடிபடுறது, 90% அடிபடுறது, அவங்கவுங்க திசாபுத்திகள் நடக்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து பாதிப்புகளை கட்டாயம் கொடுக்கும். அதனால் குடும்ப ரீதியாகவும் சரி வெளியிலையும் சரி வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது வாய்ப்பேச்சினால் வம்பை ஏற்படுத்தும். அப்போ நாடுகளுக்கிடையே பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ட்ரம்ப் வந்து ஈரான் அதிபரோட கடும் வாக்குவாதம் பண்ணாங்கன்னா கோபமாக ஏதாவது குண்டு போடுவாங்க. அது மாதிரி குடும்பத்துக்குள்ளே வாய்ப்பேச்சினால் வம்புகள் வரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. குறிப்பாக குடும்ப தலைவர்களுக்கு ஆபத்துகளை அது ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் நான் சொன்ன ராசிகளில் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், தனுசு, இந்த ராசிக்காரங்களில் இருக்க குடும்ப தலைவர்களுக்கு ஆபத்துகளை கட்டாயம் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த ஜூன் 20 ஆகஸ்ட் 2 வரைக்கும் இந்த 4 ராசிக்காரங்களும் ரொம்ப கவனத்தோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கலாம். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.